நம்ம இன்னைக்கு பெரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த தொக்கை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு 2 டைம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அது நல்லா வதங்கின பிறகு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரண்டை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துருக்கேன் நான். இதில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி அதோடு கொஞ்சம் புளி சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வானலில் திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால திரும்ப நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெய் அதை வந்து அந்த மசாலாவில் நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா பெரண்டை தொக்கு ரெடி. இதை நம்ம சூடான இட்லியில் இல்லை சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. பெரண்டை வந்து போனுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக போன் ப்ராப்ளம் இருக்கவங்க வாரத்துக்கு 2 டைம் பெரண்டை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி. அதுவும் இல்லாத போன் ஃப்ராக்சர் ஆனவங்க கூட பெரண்டை சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணும். ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பெரண்டையில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக நல்ல எண்ணெயில் வதக்கி தான் சாப்பிடணும். ஏன்னா இதில் கொஞ்சம் அரிக்கிற தன்மை இருக்குது. அதை நல்ல டெக்னிக்காக க்ளீன் பண்ணணும். அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ டெய்லி வாரத்துக்கு 2 டைமாவது நீங்கள் கண்டிப்பாக பெரண்டை தொக்கு சாப்பிடுங்க. ஹெல்த்தில் நமக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் வராமல் நல்லா பார்த்துக்கும்.